This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the best online shopping app now available on Play Store and App Store. Click below link and install application. Thank you. வீட்டில் கேரட் இருந்தால் போதுங்க, நல்லா சில்லுன்னு குடிக்கிறதுக்கு இதமாகவும் உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு ட்ரிங்க் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கேரட் எடுத்து தோல் சீவி இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிப்பியில் பார்த்திங்கன்னா அந்த கேரட்டோட பச்சை வாசனை கொஞ்சம் கூட வரவே வராது. நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கட் பண்ணியிருக்க எல்லா கேரட்டையுமே ஒரு சின்ன குக்கரில் போட்டுட்டு கேரட் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டால் போதும். நம்ம எந்த அளவுக்கு கேரட் சேர்க்குறோமோ அது கேரட் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இது கூடயே ஒரு 3 ஏலக்காயும் சேர்த்துக்குங்க. அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. இப்போ இந்த மாதிரி ஏலக்காய் சேர்த்து வேக வைக்கும்போது அந்த கேரட்டோட பச்சை வாசனை கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காதுங்க. இப்போ இந்த குக்கரை மூடி ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா விசில் வந்துடுச்சு. இது நல்லா ஆறி வரட்டும். இப்போ விசில் நின்று நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ திறந்து பார்ப்போம். இப்போ இந்த கேரட் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இந்த சம்மர் டைமில் நம்ம ஐஸ்கிரீமு கூல்ட்ரிங்க்ஸ்ன்னு வாங்கி செலவு பண்ணுறதை விட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் நல்லா டேஸ்டியாக இந்த ட்ரிங்க் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் கேரட் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் தண்ணி கம்மியாக தான் இருக்குது. அதனால் இது நம்ம அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நல்ல பெரிய மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இப்போ இந்த கேரட் வேக வைக்கும் போதே நம்ம ஏலக்காய் சேர்த்ததுனால அந்த கேரட்டோட பச்சை வாசனை கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காதுங்க. இதை ஃபஸ்ட்டு இதை நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி பேஸ்ட் பதம் வர்ற வரைக்கும் அடித்து எடுத்துட்டு இப்போ இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம தேவைக்கேற்ப காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா நல்ல குளிர்ச்சியான பாலை இது கூட சேர்த்துக்கலாம். அதேமாதிரி நம்ம இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை, நான் இன்றைக்கி ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சம் ஐஸ் கட்டியும் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்சியில் இப்போ அடித்து எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள் இது எவ்வளோ க்ரீமியாக நல்லா திக்காக வந்திருக்குன்னு பாருங்கள். பார்க்கவே நல்ல ஒரு கலரில் ரொம்ப சூப்பரான நம்மளோட ட்ரிங்க் ரெடி ஆகிடுது. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பார்க்குறதுக்கே நல்ல சூப்பராக இருக்குங்க. இது நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பாலோ அல்லது தண்ணி விட்டு கூட கலந்துக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கோம். இன்னும் உங்களுக்கு பால் சேர்த்தே கலக்கிறதுனாலும் கலக்கலாம், அல்லது நல்லா இந்த மாதிரி ஐஸ் கட்டி தண்ணி விட்டு கலந்துக்குங்க.